ஒரு வாயில காந்த இருக்குது சத்திய பிரியா சரவணகுமார் எப்படி இருக்கு கேவலமா இருக்கு நிச்சயம் அவர் போலாம் நல்லா இருக்கீங்களா? நல்லாதான் இருக்கேன். பாவனை கீழே போல அதே போல நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கேன். சரி மறுமேன வணக்கம் போய் மறுமேன வணக்கம் இருக்க நான் ஓட்டு போட்டேன் தெரியுமா? என் ஓட்டு எங்க அப்பா ஓட்டு உமா மகேஸ்வரம் கொண்டாட்டி இல்லையா? உமா மகேஸ்வரம் கொண்டாட்டி இல்லையா? இது எத்தனை கொண்டாட்டியா? பவானிலே கொண்டாட்டி மறுமண வணக்கம் பேர். ஹலோ 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 நான் இங்க சரி பண்ண நான் ஏன் மைக்கு சரி பண்றேன். நான் ஏன் மைக்க சரி பண்றேன். சரி அப்ப ஏன் மைக்கு சரி நீ ஏன் மைக்க வந்து சரி பண்ற. எங்க காமி என்னடா அப்படி பேசுறேன்னு பேசாம இருக்க. ஆத்தாடி இதோட மோசமா இதோட நீ மோசமா நாளைக்கு சும்மா இருப்பா. ஹலோ 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 ஐ லவ் யூ. ஏய் அச்சா அதெல்லாம் சாப்பிடுறது. ஹலோ ஹலோ நீ நல்லா உட்காருப்பா. முன்னாடி குழம்பு வச்சுட்டு உட்காந்து அதை பார்க்க மணப்பாறையில இருந்து நீ குழம்பு வச்சிடும். மாங்காவே பாக்குறேன். 3 கிலோ பவுடரை போட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமாப்பா நல்லது. ஆமாடி என்ன தங்க கருப்பு வயிறா. சரி ஆரம்பிப்போமா ஆரம்பிப்போமா. வந்தமா புக்கமா போட்டோமா போனமா இருக்கேன். ஆமா ஆமா இல்ல கொண்டாடி தெரிஞ்சுவாங்க. ஆமா சரி முழுச உடச்சு போறாங்க. இந்த ஓயாம வெத்தலையில இருப்பாங்க. அட்வான்ஸ் பண்ணது பொழுது வெத்தலையா
அது மட்டும் போடுங்க என்னைய உடச்சு மண்டையை உடச்சு செல்ல ஓட அதையும் விடுறா அதை மட்டும் உடைக்க மாட்டீங்க ஏமா உனக்கு என்ன போட்டு உடக்க வாங்க நீ எப்படி செய்ய எவ்வளவு நாள் செல்லத்துக்கு ஓடுறா திரும்ப ஏண்டா நீ இன்னொரு ஏம்படி அடைச்சு உங்களுக்கு உனக்கு என்ன பண்ணுறப்ப என்ன பண்ணுன்னு தெரியல நம்ம ஆடுறது கடை இப்படி போட்டு வளர்த்துறாங்க கை வேலையா ஒழுக்கமா மறுபடியும் உடச்சு போடாது நீ நைவாத்தையும் செஞ்சேன் உடனே இந்த போட்டு போடுறான்ல ஐயோ நீ லப்பு லப்புன்னு கேட்க இந்த போட்டு அடிக்கிறாங்க அப்படித்தான் மச்சான் செஞ்சேன் நீங்க என்னை செருப்பு அடிச்சா போறாங்க எதுக்குடா இனிமே நான் உங்களை அத்தை கூப்பிட மாட்டேன் அப்புறம் சினிமாண்ட போறியா லவ் பண்ண மாட்டேன் என் மூஞ்சிய பத்தி சொல்லுங்க மக்கள் சார் என் மூஞ்சிய பத்தி சொல்லுங்க சார் நீங்க வர சம்பளமா பொம்பளை பிள்ளை கட்டிப்பா அவனை போட்டு போட்டு வரல வெளியே நிறுத்தியா நான் இப்ப என்ன செஞ்சேன் நீ இப்ப என்ன செஞ்ச என்ன ஒண்ணும் செய்யல நீ யார் சொன்னது நான் தான் இப்படி கால தூக்கியாதானே நீங்க எப்படி தூக்குறீங்க இப்ப பாத்து என்ன நீ என்ன தூக்குற குடிய தூக்குற நல்ல இதுல தெரியும் என்னப்பா என்ன முதல்ல மச்சா என்ன சுத்தம் பண்றேன் என்னம்மா கூட்டு இது வரைக்கும் யாருமே என்ன இப்படி உனக்கு என்ன பிரச்சனை என்ன இது வரைக்கும் யார்ட்டுமே நான் எதுவுமே கேட்டதில்லை என்னதான் கேட்க போறப்ப இன்னைக்குதான் புதுசா உங்கள்கிட்ட முடிக்கலையில சொன்னாங்க முடிக்கிறத சொன்னாங்க யார் யார் வரலன்னு கேட்டேன் உங்களை சொன்னாங்க என் மருமையை சொல்லவும் எனக்கு மனசுக்கு நல்லா உங்க பக்கம் இருக்க சொல்லவும் நான் ஆசைப்பட்டேன் 48 நாளைக்கு நாடகம் ஆடலாம்னு நான் வேற எதுவுமே 2 வருஷம் சும்மா இருந்தா நான் எதுவுமே கேட்க மாட்டேன் சரி இதே கேட்கல இல்ல போயிட்டு வா அது மட்டும் அதெல்லாம் நம்ம பையன் அதெல்லாம் 23,500 ரூபாய் வேணும் வாங்கி வச்சிருக்கேன் ஐயோ அதெல்லாம் நான் படிச்சே தெரியாது வந்து உன் கைடு தொட்டு காமிக்கவா நீங்கள் இப்ப வந்துட்டீங்க பாத்தீங்களா இல்லப்பா உனக்கு என்ன பெட்டி வேணும்லையா தர முடியாதுமா மனசார உங்களை எவ்வளவு ஆசை மனசார என் அப்பனை எவ்வளவு ஆசையான கூப்பிடுறேன் மனசார எவ்வளவு ஆசை அப்பான்னு உங்களை யாரு வாங்கி கொடுத்த பெட்டின்னு தெரியுமா யாரு
யார் வாங்கி கொடுத்தது? ஏன்னா முன்னமலை மேடம் யார் வாங்கி கொடுத்தது? இவ்வளவு பெரிய ஜாம்பவான் தெரியுமா? அது தெரியும், அது தெரியும். தன்னோடு தன்னடாடே நானே நானே சூப்பரா சத்யா. பக்கத்துல மாட்டேன் பாரதிய பார்க்கிறேன். நீங்க நல்லா இருந்தாட்டே நான் என் முள்ள குட்டியை காப்பாற்ற முடியும். சித்தார கட்டிக்கிட்டு சித்தியாரம் பண்ணிக்கிட்டு ஒருவேளை புருஷன் முன்னாடி இருப்பாங்களா? ஹலோ கோபமே வராது, கோபமே வராது. ஏன்னா அப்படியே மொட்டாச்சி மாதிரியே இருக்கு. அதனால நான் கோபப்பட மாட்டேன். வணக்கம் 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 மதிக்கலையா? ஓ வணக்கம். உனக்கு தான் வணக்கம் சொன்னேன். உனக்கு தான் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்கடா. உனக்கு தான் வணக்கம்.
பாருங்க, ஐயப்பா ஆளு திருற பாருங்க, சைட்ட பாருங்க, அப்பா ஆளு என்ன ஏன் தொடப்படாதா? 5:30 வரைக்கும் நீ எனக்கு பொண்டாட்டி. ஏன் 5:30 மணிக்கு எங்க கிராமத்துல கேளு, முத்துராஜா பொண்டாட்டி சத்தியப்பிரியன்னு அட்வான்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 5:30 மணி வரைக்கும் நீங்க எனக்கு புதுசு. நீ 5:30 உன் புருஷனுக்கு பொண்டாட்டியா இருப்ப. என்ன இப்போ உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் என்ன சமாதானம் படுத்திடுவா? என்ன சமாதானம்? நீ யாரு? நான் யாரு? என் சொந்த மச்சனே. மச்சனே. ஆமா. நான் சொல்றத கேட்பீங்களா? கேட்பேன். நீங்க எனக்கு என்ன வேணும்? எங்க அத்தை வேணும். ஆமா. உங்க 2 பேர்த்தையும் இப்ப எப்படி சமாதானப்படுத்துறீங்க? சரி மச்சான். ஆனா நான் ஒண்ணு சொல்றத நீங்க 2 பேருமே கேட்க. கண்டிப்பா கேட்க முடியாது. அண்ணே நீங்க கேட்பீங்க எனக்கு தெரியும். அண்ணே 2 பேரும் சமாதானப்படுத்திடுவோமே. எதுக்கு பிரச்சனை? அந்த உடனே அது வேற மரியாதை இல்லாம கை நீட்டுது. அதானே நான் சொல்றத மட்டும் கேட்டு. சரி மச்சான். மாப்பிள்ள ஒரு இடத்துல நிக்காத சொல்றாங்க. ஆனா நான் சொல்றத கேட்கணும். என்ன அடித்தரையில ஈர்ப்பூத்த மாடு மாதிரி வேணாம். நீங்க அமைதியா அப்படின்னு நில்லுமா அப்படி நோட் அப்படி நான் சொல்றத கேட்டு. கேட்பி மச்சான். நீ அப்படி கீழே உட்காரு. இப்படியே உட்காந்துருவா. உட்காரா? உட்காந்தியா? மேடம் நீங்க எப்படி வந்துருங்க? இப்படி வாங்க. அந்த பக்கம் திரும்புங்க. நேரம் அப்படியே போய் வாயில ஒண்ணு கடிச்சு விடு. ஒண்ணு கடிக்கணுமா? என்ன விளங்காத வேலை அதை பேச கட்டி நீ ஏறிக்கிட்டு வேண்டியது பொம்பளையா பூலா தெரியாது. ஏறிக்கிட்டு வரைங்கிறது செஞ்சிருந்தா நல்லா இருக்கு. வாய் நிறைஞ்சிருக்கும்டா. பொம்பளை ஏறிக்கிட்டாங்க. பொம்பளை சிரிக்காத. காலையில ஏத்ததுக்கிட்ட கேட்டு யாருன்னு உன்னைய சொன்னவன எனக்கு அம்புட்டு குழுகுன்னு ஆசை வந்துச்சு. அப்படியே 1000 ரூபாய்க்கு 10 வாங்கி வலு வலுன்னு அரசு இதுல அப்ப என் மருமையை கேட்டேன். யாருப்பா பப்புன்னு கேட்டேன். முத்தாஸ் பையன் சொன்னாரு. 5 ரூபாய்க்கு 10 வாங்கி அரசு பெட்ரோலை ஊத்தி கொளுத்துனுங்க. என்ன மரியாதை முதல்ல முக்கியம். ஒரு ரூபா அட்டி எடுத்தா உன் பால் பாக்கெட் 2 தெரிஞ்சு கொட்டை வந்து கீழே வந்து வாயில ஒழிப்பா. பொம்பளைன்னா அங்க இருந்து வந்துட்டு மணப்பால் இருந்து எங்க ஊருக்கு எண்ணெய் பாருங்க. எப்படி இதையும் ஊர் என்ன ஊரு? எங்க நீ சரியான என்ன ஊர் சொல்லு பாப்பா. முடிக்கரையா? அவன் சொல்றா முடிக்கரையா? நீ முடிக்கரை எங்க இருக்குது? அன்னைக்கு பிடிக்க அன்னைக்கு பிடிக்க கட்டுப்படி தலையை கொண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்க வச்சல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கட்டங்குடி அருப்புக்கோட்டை பக்கம் கட்டங்குடி நாடகம் இதே மாதிரிதான் இதே மாதிரி பேசினான். பேசும்போது நீ அங்க இருந்து வந்துட்ட வெக்கம் இல்லாம என்னையும் பாருங்க எப்படி இதையும் பாருங்கன்னு சொன்ன இந்த அம்மா வசனம் பேசுறாங்களா அப்படியே வீராப்பு குறையாம நீ வந்துட்ட எங்க ஊருக்கு கட்டையம்பட்டிக்கு என்னையும் பாருங்க எப்படி இதையும் பாருங்க. ஊர் என்ன ஊரு? கட்டங்குடி. இவங்க சொல்றது கட்டையம்பட்டி. இப்ப நம்ம ஊர் என்ன ஊரு? முடிகண்டா. இந்த அம்மா சொல்றாங்க முடிக்கரையா? மதுரை அரிசியா முடிவு மண்ட மசுர ஆத்து என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. தண்ணி பல 2 நேரம் சரியில்லாம தான் இருந்துச்சு. வரையில பூனை குளிக்க போடுச்சு. நான் பேக்க தூக்குன நேரம் நல்ல நேரம். நான் பேக்க தூக்குன நேரம் சரியில்லாம. அதனாலதான் இன்னைக்கு நான் பொறுமையா நிக்கிறேன். அதனாலதான் நான் பொறுமையா நிக்கிறேன். பொறுமைக்கு சிறந்தது யார் தெரியுமா? இந்த அளவுக்கு நான் பொறுமையா இருக்கிறேன். எங்க அக்கா தானே அக்கா உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கேன். அக்கா தானே காட்டி உன்னை நான் பொறுமையா விட்டுக்கிட்டு ஆண் பிள்ளை தான் பிள்ளை ஆணுக்கு மரியாதை கொடுக்காதனால எங்க தானுக்கு மரியாதை கொடுத்தாங்க. மரியாதை கொடுக்காட்டி பெண்களுக்கு நீ மரியாதை கொடுத்துட்டாங்க. உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. என்னை பெத்த ஆத்தா மாதிரி உட்கார்ந்துக்க அவங்களுக்கு மரியாதை. அவங்க மரியாதை கூட அவங்க மூத்தத்தை வாங்கி குடி. உனக்கு அறிவு. நீ பொம்பளை துறந்து கொடுக்குறது மூத்தத்தை வாங்கி குடி. உனக்கு குடுக்குள்ள இது நான் கேட்கிறேன். இது என்ன திருமணி கொடுக்குறது? இது என்ன திருமணி? பாபாடா இது என்னது? இது தாக்கெட்டுக்கு வெளியில எதுக்கு பாடிய போட்ட? ஒட்டுறது வாயில விட்டாங்க. பாடியை வெளியில போட்ட. பாடி என்ன செய்யணும்? பாடியை உள்ள போட்டு தாக்கெட்டை வெளியில போடணும். இதுக்கு பேர் என்னது? ஒட்டுறத உள்ள ஒட்டு தாக்கெட்டை வெளியில போட்டு என்ன எங்க அக்கா முதல்ல முகரை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கு. என்ன திருப்புற? என்ன திருப்புற? பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளை சொல்லல. எல்லா விதத்திலும் பொறுமையா இருக்கிற ஆம்பளை இருக்கு. எல்லா விதத்திலும் பொறுமையா இருக்க பொம்பளை இருக்கு. சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை இருக்கு. பெண்கள் தான். நீங்க பெண்களா பிறந்தது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கு? இது வரைக்கும் நீ ஆம்பளை பிறந்து என்ன சாதிச்சிருக்க? நாங்க என்ன சொன்னா சைக்கிள் ஓட்ட
உன்னை மாதிரி பொம்பளைய குடும்பத்துல கொண்டு போய் வச்சா விளக்கு எரியாது, வீடு தீ பிடிச்சிடும். காரணம் என்ன? காரணம் ஏன் சொன்ன கோப்படுற? நீ எல்லாம் வலது இல்லையா சொன்ன ஏன் கோப்படுற? அப்ப உள்ள ஆம்பளை எல்லாம் வயல்ல 10 ஏக்கர் உள்ளாலும் வீட்டுல வந்து 10 புள்ள 15 புள்ள, ஒரு வீட்டுல 20 புள்ள கூட பெற்றாங்க, அசராம பெற்றாங்க. அவங்கள பார்த்தையில நாங்க காலை தொட்டு கும்பிட்டோம். எத்தனை மணிக்கு? 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்க காலை தொட்டு கும்பிட்டு மாங்கல் எடுத்து கண்ணத்துல ஒத்துன இந்த புருஷைகள் கடைசி வரைக்கும் இருக்கிறேன். முருகா ஐயப்பா அப்படின்னு நாங்க காலை தொட்டு கும்பிட்டோம். இப்ப உங்களை பார்க்கல எப்படி இருக்கு தெரியுமா? நீ 4 மணிக்கு இல்ல, நீ 4 மணிக்கு படுத்து நீ காலை நோண்டையில உனக்கு போட்டு மிதிக்கணும் இருக்குது. நாடகத்துக்கு கொடுத்தாரு எனக்கு காயடிக்க முடியாதாங்க. ஒழுக்கமா அங்க நில்லுவ, சரியா? ஞாபகம் முதல்ல பொம்பளையா ஒழுக்கமா இருப்பேன். உன்னை பார்க்கல தூக்கி போட்டு மிதிக்கணும் இருக்கு. காரணம் என்ன? என்ன காரணம்? இப்ப 5 வயசு பையன் என்ன பண்றியா? என்ன பண்றாங்க? 5 வயசு பையன் என்ன பண்றியா? 5 வயசு பையன் என்ன பண்றியா? படிக்க போறேன். 5 வயசுல என்ன பண்றியா? என்ன பண்ற? எனக்கு என்ன தெரியும்? ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆத்தாடி கடிக்கவே தெரியாது. என்னன்னு கேக்குறேன். 5 வயசு பையன் டான்ஸ் போல போறேன். 10 வயசு பையன் பீடி அடிக்கிறியா? என்ன போயல? டான்ஸ் போய் என்ன போல? டான்ஸ் போயல. டான்ஸ் கணேஷ் போயல். ஏய் மாமா சத்யா வாடா செல்லம் வாடா. அக்கா கூட்டி அனுப்பியா? அப்பா நல்லா பேசிட்டு இருக்கேன். அப்பா சாமி சத்யா, நீங்க 2 பேரும் நல்லபடியா காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கீங்க. அப்பத்தாண்டா அந்த அன்னை ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குவேன். சரிம்மா சத்யா, இந்த இடத்துல என்ன பண்ணீங்க? நீ என்ன தூக்கம்? வியாபாரம் பண்ண. நானும் வியாபாரம் பண்ணேன். என்ன வியாபாரம்? மேல இருக்கிறாரு, ஆகாசவாணி. கீழே இருக்காரு பூமாதேவி. உன்னை பெற்றார் யாரு? எங்க அம்மா. உன்னை கட்டிய முடியாது கொண்டாட்டி. உன்னோட கூட பிறந்தது யாரு? சகோதரி. இது என்ன நாடு? தாய் நாடு. கால முள்ளு குத்துது. என்ன தூக்காத உன் பாவாடை குளிச்சே போயிடும். ஒரு கால முள்ளு குத்துது. என்ன சொல்லி தூக்குற? அம்மான்னு சொல்லி கூப்பிடு. யார் கூப்பிடுறா? அம்மாவை கூப்பிடு. உங்க அப்பனை கூப்பிட வேண்டியதானே? இப்ப உங்க ஆளுகள் எல்லாம் தாக்கிட்டு இருக்க யாரு? யாரு? நாங்க பூமாதேவி. நாங்க விட்டு நீங்க எங்க போவீங்க? இந்த பூமாதேவிக்குள்ள உள்ள போயிருவோம். உள்ள போயிருங்கல்ல? அப்ப யார வச்சு வந்த? உங்களை வச்சு தானே? வச்சு தானே வந்த? ஒரு பேச்சுக்கு வச்சுக்க. சரி. உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது. ஒரு பேச்சுக்கு கல்யாணம். ஆமா, நீ எனக்கு அண்ணன் வேணும். கல்யாணம். உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது. சரி. நம்ம 2 பேரும் 2 பிள்ளை குட்டி ஆகுது. நீ பொசுக்கு செத்து போயிரு. உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது. நம்ம 2 பேரும் பிள்ளை குட்டி ஆகுது. அத கீழே எதை வைக்கிறாரு? மாமியா வச்சிருக்கா. உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது. உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஒரு கல்யாணம் ஆகுது. 2 கல்யாணம். ஒரு கல்யாணம் ஆகுது. நம்ம 2 பேரும் 2 பிள்ளை வருது. நீ பொசுக்கு செத்து போயிருங்க. நீ செத்துட்டியா? நீ செத்து போனாலும் இந்த ஊர் பிரச்சனை நான் போவேன். ஆமா ஆமா. எதுனா ஏன் கேளு. என்ன இப்ப எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டுனா இப்ப மட்டும் ஏன்னு கேட்க மாட்டீங்க? பிரசிடண்ட் கிட்ட போற அந்த 100 நாள் வேலை இருக்குல்ல? 100 நாள் வேலை பொம்பளை எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? நெஞ்செல்லாம் வலிக்குதுனே. இது போல தோன்றோம்னே நீங்க. ஆமா, நெஞ்செல்லாம் வலிக்குதுனே. ஆமா, 2 3 நாள் வேலைக்கு போயிருந்தேனே. நெஞ்செல்லாம் வலிக்குதுனே. என் நெகிழ போட்ட நக்கிரியா நான் கேட்கிறேன். இது போல தோன்றோம்யா. மக்கள் தோன்றோம்ல. என்னென்ன கொண்டு போறது தெரியுமா? செல்போனு, காயக்கட்டை, பேஸ்டிப்பு, ஈர்வலி, சின்ன பவுடர், குட்டிக்கு மண் ஓட்டாம இருக்கிற விரிப்பு, மல்லிகைப்பூ போட்டு போறேன். வேலைக்கு போறீங்களா இல்ல ஊட்டி பிக்னிக்கு போறீங்களா? வேலைக்கு. எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 400 ரூபாய். மாசம் 1000. எங்களுக்கு மாசம் 1000. நாங்க மாசம் ஆயிட்டோம்னு வச்சுக்க 28,000 பண்ணது. ஆமா, சிரமப்பட்டு மாசம் வாங்குறது யாரு, காசு வாங்குறது யாருன்னு வாங்க. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்ல தெரியுமா? நல்லா பேசுறீங்க. என்ன பண்றீங்க? யாரையும் கேட்கிறேன். இன்னைக்கு உண்மையாலுமே சரி, என் குடும்பம் பாரு. ஆமா, பெரிய குடும்பம். இந்த பக்கம் மட்டும் எங்கிட்டு பாரு. அதே சொல்ற பொதுவில் இப்படி சொல்லிட்டாங்க. குடும்பம் பெரிய கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முட்டை கொசு, பழக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், பச்சைக்காய் எல்லா காய்கறி மாட்டேன். சரி, செலவுக்கே பத்தல. அப்படியா? உங்க வியாபாரம் அப்படி. எப்படி வியாபாரம்? செலவுக்கே பத்தல. நிஜமாவா? பத்தலையா? வாழைக்காய் எப்படி போகுது? அதுவும் போய் பத்தல. சொல்லுங்க. பத்தல. வாழை தண்டு பத்தல. பரங்கிக்காய் அதுவும் போய் பத்தல. அப்படியா? ஆமாண்ணா. சரிம்மா. பலாக்காய் அதுவும் போய் பத்தல. ரொம்ப சிரமம் தான். ஏன்டா மாப்பிள பேசாம நீங்க அந்த கம்ப ட்ரை பண்ண வேண்டியது. அடி ரொட்டோ சத்தியபிரியா குட்டி
இல்லைங்க புட்டிங்க குட்டி குட்டிங்க இது எனக்கு மட்டும் ஏத்த குட்டி எனக்கு மட்டும் ஏத்துற இது எனக்கு மட்டும் ஏத்த குட்டி கண்ணங்க ஏத்துறங்க மட்டும் கூட அடி கம்மாக்கர ஒரு என்னடா நான் இப்படி திரும்ப போது பாருமா இப்படி திரும்ப போது இப்படி திரும்ப இங்கிட்டு திரும்ப போது இப்படி திரும்ப சரியா அது எத்தனை மணிக்கு நாடா உங்க அத்தையை சொல்ற உங்க அத்தை எப்படி எங்க அத்தையை பத்தி எனக்கு தெரியும் நீங்க அது எத்தனை மணிக்கு வாயில விட்டுறாங்க அடி எல்லாரும் இந்த சத்திய பிரியா இளைஞர்கள் அடிகுலா கையடி தண்ணி அடி வந்தாலும் பாட்டி இந்த ஒரு ஆட்டத்துக்கு நான் இடுப்ப தொட்டாதே அந்த ஆட்டம் நம்ம செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடி கம்மாக்கற ஒரு அத்தியில இது சுத்தப்படாத அடி கம்மாக்கற ஒரு அத்தியில ஒண்ணு நீ ஆடல என்ன ஆட அடி கம்மாக்கற ஒரு பயம் இருக்கல பப்புனுக்கு அவளை பயம் இருக்கல அடி சீவேந்தனுக்கு அடுத்து சிக்கார பொட்டு
அட இந்த ஆட்டம் ஆடாதடா. எனக்கு வெட்கமாகுமா? அட இந்த ஆட்டம் ஆடாதடா. முத்துராசி எனக்கு வெட்கமாகுமா? அட பொசகட்டா பயமகனே, அட பொசகட்டா பயமகனே, உனக்கு போட்டி இருக்குதா? அட நாலாங்கிற மூணாம்பளை ரொம்ப விரிக்காதடா தையல் அத்தையோட ஸ்டைல இன்னும் கொஞ்சம் விரிக்கிறது மூட்டு விட்டுறோம். மக்குன்னு பயந்து ஓடி போயிட்டேன். அந்த பயம் அத்தனை செய்யுங்க. எங்க அத்தை ஆட்டத்துக்கு ஒரு ஆண்டு வருவாடா நீ. எங்க அத்தைக்கு மாதிரி உனக்கு போத ஆனா எங்க அத்தை எப்படி சூப்பரா இருக்கு பாத்தியா? அத மல்ல மல்ல மாறிடா மல்ல ஒப்பன ஆட்டும் போது நான் ஆட்ட மாதிரி பண்ணடா. மல்ல 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 ஆண்கள் ஆட்டுவான். ஓட சிக்கிரிப்பு மேடம் இங்க வாங்க. போட்டி வந்துச்சு. நீ வந்து சும்மா விடக்கூடாது. விடவே கூடாது சார். இந்தா நீ இதை வச்சுக்கிட்டாரு. ஐயா மண்டை உடையுங்க ஏன் சம்பந்தி நினைச்சாடா அந்த கடலுக்குள்ள ஓரத்தில அந்த கடலுக்குள்ள ஓரத்திலே நாட பூரா இருக்கு. உங்க அத்தையப்பா ஆமா ஆமா உங்க அத்தை தானா? ஆனா தொழில் சுத்தம் இருக்கியா? ஆமா பப்பு நீ எல்லாம் சாவறனால அப்படியா? சூப்பரா. சரி அதுக்கு உங்க அத்தையை போய் எதடா சொல்ல சொன்ன? ஒரு கோவத்துல கோபத்திலையா? இன்னைக்கு இதை வைக்க சொல்லுவா, நாளைக்கு பெட்டி தூக்கி உள்ள வைக்க சொல்லுவா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏனத்துக்கு உள்ள வைக்க முடியல. அப்படியா? அது எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு நீ வந்துருக்க? சத்தம் கேக்குதுடா, சத்தம் கேக்குதா? அப்பா நீ வர்றியா உள்ள நான்
வாவ் நைஸ் கேர்ள் பாரு பாரு மத்தி கொடி மாதிரி மாங்குயிலே பூங்குயிலே மாங்குயிலே பூங்குயிலே தேடி கொண்டு தேடி பொன்னமாட இங்க தேடி வரும் காணிங்கள் நானே பின்னால நான் சுத்தி வந்து பின்னால மாங்குயிலே பூங்குயிலே தேடி கொண்டு தேடி பொன்னமாட இங்க தேடி வரும் காணிகள் நானே என்ன ஏன் அப்ப பொம்பளை பயந்துட்டேல அது நானா நீங்க தானே அதிகம் என் சரித்திரத்துல பயந்தது இதுவரைக்கும் இங்க யாரும் இல்ல அப்ப அது நான் ஆட ஊர் முதல்ல அப்படியா அப்ப விடக்கூடாது மச்சான் பொம்பளை ஆடும்போது அப்ப நான் ஒரு தாட்டம் நான் ஆடாம போக மாட்டேன் அடிச்சுட்டு சாங்கடா பச்சமில்ல